Example 8.12. Prove that tan theta by 1 minus tan theta minus cot theta by 1 minus cot theta is equal to cos theta plus sin theta by cos theta minus sin theta அப்படின்ட்டு ஒரு சம்மை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கிறது எல்லாமே எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் இதெல்லாம் ஆர்ஹெச்எஸ் சைடாகவும் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இப்போது எல்ஹெச்எஸ்ஸை போட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்து காமிக்கணும். அதனால் எல்ஹெச்எஸ்ஸில் இருக்கக்கூடிய tan theta by 1 minus tan theta புரியுதுங்களா, மைனஸ் காட் தீட்டா பை 1 மைனஸ் காட் தீட்டாவை மட்டும் எடுத்து எழுதிட்டு இப்போ tan தீட்டாவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா. காட் எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்ட்டு எழுதலாம் இல்லைங்களா. அதனால் tan தீட்டா வர இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷனாக இதுக்கு பதில் எதை போட்டுறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். அதேமாரி மைனஸுக்கு மைனஸ் சைன் அப்படியே போட்டுறோம். காட்டுக்கு பதில் என்னது காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதை தூக்கி நம்ம எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஜென்ரல் ஃபார்முலாஸ் எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுன்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற காட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபை. இப்படி கொடுத்த உடனே சம்ம கொடுத்த உடனே டேனை பிரிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம பிரிக்க முடியும். அப்படியே சைன் பை காசுன்னு பிரிக்கிறோம். அடுத்து காட்டுன்னு கொடுத்துருக்காங்க, காட்டை பிரிக்க முடியுமானா காஸ் பை சைன், அதையும் காஸ் பை சைன்னு போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அப்போ 1க்கு 1 போட்டுடுறோம், மைனஸுக்கு டேனு. அதேமாதிரி டேன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு போட்டுடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், 1 மைனஸ் காட் தீட்டா. காட்டுக்கு பதில் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்படி எதெல்லாம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ இதை எல்லாத்தையுமே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடணும். புரியுது இல்லைங்களா. எழுதிட்டு மேலே இருக்கிற சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஆசிட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லைங்களா. அது கீழே இருக்கிறது 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா காஸ் தீட்டா கீழே வந்துடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மைனஸுக்கு மைனஸ் சைன் இங்கே போட்டுடுறோம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை அதை ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுடுறோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன இருக்கும், சைன் தீட்டா கீழே வந்துடும் டினாமினேட்டரில். மேலே இங்கே பார்க்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம்க்கு என்னது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா. எல்சிஎம் ஷார்ட் மெத்தடில் நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுக்கிறோம். சரி, இப்போ போட்ட உடனே அடுத்தது இங்கே சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே எடுத்து இங்கே சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்ம எடுத்து எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா. இங்கே இருக்கிற சைன் தீட்டா காஸ் தீட்டாவை தான் நம்ம இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிட்டு இன்டூ இந்த காஸ் தீட்டா ரெசிப்ரோக்கலாக மேலே போய்டும். காஸ் தீட்டா கீழே இருக்கிற காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். அப்போ நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் பண்ணிடுறோம். ஃபைனலாக நம்மளுக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்ட்டு நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் மைனஸுக்கு மைனஸ் இங்கே போட்டுடுறோம். அதேமாரி இங்கே கொடுத்துருக்கிற இந்த காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு இன்டூ ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ சைன் தீட்டா மேலே போயிடும், இன்டூ சைன் தீட்டா மேலே போயிடும். மேலே சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இங்கே வந்துடும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆனவுடனே இங்கே இருக்கிற சைன் தீட்டாவும் இங்கே இருக்கிற சைன் தீட்டாவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா, புரியலைங்களா. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும், அழகாக இதை புரிஞ்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், இந்த புரிதல் ஈஸியாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இதிலேருந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் இல்லைங்களா, மைனஸ் அங்கே என்ன வருது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது ஆசிட்டிஸ் இருக்கிறது வந்தாச்சு. இப்போது நம்ம என்ன செய்கிறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா போட்டுட்டோம். இப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்ட்டு இருக்குது. அப்போது எல்சிஎம் வந்து ஈக்குவலாக வருதுங்களா, வரல. அப்போ வெளியில் ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டான்னு. அப்போ ப்ளஸ் காஸ் தீட்டாவை தூக்கி ஃப்ரண்ட்டை போட்டுக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் தீட்டாவை பின்னாடி போட்டுடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ கீழே பாருங்கள், இங்கேயும் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இருக்குங்களா. அப்போ இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா வருது, இங்கே சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ஒரு மைனஸை போடும்போது இந்த மைனஸ் இங்கே வந்துடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே வந்துடும். அப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ரெண்டு டினாமினேட்டர். ஏன்னா ரேஷனல் நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக வரணும், நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா. அதனால் இதை தூக்கி அப்படியே கீழே போட்டுறோம். நம்ம காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை கீழே போட்டுறோம் எல்சிஎம்மில். மேலே இருக்கிறது என்னது, சைன் தீட்டா ஈக்குவேட் ஆகிடுச்சு. அப்புறம் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அதை தூக்கி போட்டுறோம். அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸாக இருக்குது. இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னது, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா
பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இதுதான் ஆர்ஹெச்எஸ்ஸாக வருது. அதுதான் இங்கே எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்தது நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்ஸாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்துடுது. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்குறோம். புரியலன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு நல்லா அழகாக போட்டு புரிஞ்சு என்ன சொல்கிறோன்னு வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கஷ்டம் மாரி இருக்கும், போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். இதுக்கெல்லாம் ரிக்யர்மெண்ட் என்னென்னா உங்களுடைய என்னது லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் தேவைப்பட்டு வருது. அதனால் நீங்கள் அழகாக புரிஞ்சு போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.